ஆப்பிரிக்காவின் 54 நாடுகளில் ஒன்றான துனிசியா ஒரு இஸ்லாமிய நாடு. 1956ஆம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து விடுதலை பெற்ற துனிசியா 800 ஆண்டுகள் ரோமானியர்கள், அவர்களை தொடர்ந்து அரேபியர்கள், ஓட்டோமான்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த ஒரு நாடு. 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழுற துனிசியா நாட்டுல 98% மக்கள் அரபு இன மக்களா இருக்காங்க. அரபு மொழியை ஆட்சி மொழியாகவும், துனிஸ் என்கின்ற நகரத்தை தலைநகரமாகவும் மற்றும் துனிசியன் தினார் என்கின்ற பணத்தையும் கொண்ட துனிசியா உலகில் மெக்காவிற்கு பிறகு இஸ்லாமிய மக்களின் 4வது மிக முக்கிய நகரமாக கருதப்படும் கைருவான் என்கின்ற புகழ்பெற்ற நகரத்தை கொண்ட நாடாகும். எகிப்திய அருங்காட்சியகத்திற்கு பிறகு ஆப்பிரிக்க கண்டத்தின் 2வது மிக முக்கிய அருங்காட்சியகமாக கருதப்படும் பார்டோ நேஷனல் மியூசியம் என்கின்ற அருங்காட்சியகம் இந்நாட்டின் தலைநகரான துனிஸ் நகரத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்நாட்டின் எல்ஜம் என்கின்ற நகரத்தில் இருக்கும் ஆம்பி தியேட்டர் என்கின்ற இடம் துனிசியா நாட்டின் மிக முக்கிய யுனெஸ்கோ தலங்களில் ஒன்றாகும். அழகான கடற்கரைகள், காடுகள் மற்றும் பாலைவனங்களை கொண்ட இந்நாட்டில் ஏராளமான திரைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. துனிசியா நாட்டின் பொருளாதாரத்தில் விவசாயம் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். ஆலிவ்ஸ், பேரிச்சம்பழம், திராட்சை, தர்பூசணி பழம் மற்றும் மாதுளை போன்றவற்றை இந்நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி செய்றாங்க.